பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தேவ சமூக அப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய வேத சிந்தையில் லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாய் இருக்கிறார்கள் என்றார். ஆமென். இயேசுநாதர் சொல்றாரு, யார் ஒருவர் என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு தாயும் சகோதரர்கள் என்று சொல்லப்படுதுங்க. ஆமென். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் மத்தியில் வசனத்தை படிக்கிறவங்க உண்டு, வசனத்தை கேட்கிறவங்களும் உண்டு, வசனத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுகிறவங்களும் உண்டு. ஆனால் இதன்படி வாழ்கிறவர்கள் குறைவாகவே இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்றேனோ அதான் சரி, நான் என்ன பேசுறேனோ அதான் சரி, அதன்படி தான் நான் வாழ்வேன், நீங்க எல்லாம் அப்படி மாறி வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க. இப்போ நீங்க நினைக்கிறது வசனத்தை நினைக்கிறது தான் சரி அப்படிங்கிறதும் அல்ல, நான் நினைக்கிற மாதிரி வசனம் இருக்குது அதுதான் சரிங்கிறதும் அல்ல. தேவன் எதுக்காக சொன்னார், எதை நினைத்து சொன்னார், எந்த சூழ்நிலையில் எதற்காக அவர் அதை சொன்னார், அதன்படி செய்து நினைத்து அதன்படி பேசுறதும் அதன்படி வாழ்கிறதும் தான் சத்தியத்திலே நாம் நடக்கிறது. இதுதான் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ற வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சுயநலத்துக்காக நம்முடைய சூழ்நிலைகளுக்காக நாம் நமக்கு ஏற்றபடி வசனங்களை மாறி மாறி பேசிக்கொள்ளுகிறோம். அதனாலதான் சகோதரருக்குள்ள ஒற்றுமைகள் இருக்கிறது இல்லை, சில நேரம் கருத்து வேறுபாடுகள் வருது. தேவன் சொன்ன கருத்து ஒன்றுதான், ஆனால் சகோதரர்களிடத்துல கருத்து வேறுபாடு எங்கிருந்து வருது? வசனத்தை தனக்கென்று மாற்றிக்கொள்வதனால வருகிற பிரச்சனை. அதனால இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதன்படி கேட்டு வாழணும். நியாயம் தீர்க்கிற வேலை நம்மளுடையது கிடையாதுங்க, அது ஏசப்பாவுது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நியாயம் தீர்த்தா அது நியாயத்தின்படி இருக்கும், அது சத்தியத்தின்படி இருக்கும், சரியா? ஆனா நான் இப்ப நியாயம் தீர்க்கறதுக்கும் நான் வரல, நான் உனக்கு மன்னிப்பு கொடுத்து உன்னை அரவணைச்சு உன்னுடைய தப்புதல இருந்து தப்பிச்சு உன்னுடைய நீதிமானாக்கும்படி நான் வந்திருக்கிறேன், உனக்காக பரிகாரமா வந்திருக்கிறேன், அதனால நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்த. நான் இப்ப நியாயம் தீர்க்க மாட்டேன், நியாயம் தீர்க்கும் நாட்களிலே நான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்றாங்க. ஆனா நீங்களும் அந்த அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கு தினத்துல நாம எல்லாம் ஒருவரை குறித்து நியாயம் தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க. அவர்கள் எதை நினைத்து பண்ணாலும் வசனத்தின்படி பண்ணி அவங்களோட கூட கர்த்தரோட கூட இணைந்திருந்தால் போதுமானது. இதுதான் தேவன் சொல்லுகிறார். அதனால நியாயம் தீர்க்கிறதெல்லாம் விட்டுட்டு, மற்றவங்களை குறை சொல்றதெல்லாம் விட்டுட்டு, நாம் தேவன் சொல்லுகிறபடி அவருக்கு பிரியமானபடி வாழ்வோமானால் நிச்சயமாய் நாம் அவருக்கு தாயும் அவருக்கு சகோதரர்களுமாய் இருப்போம்ங்கிறத அவரே நமக்கு சொல்லி இருக்கிறார். வேத சிந்தைக்காக இந்த வேத சிந்தையெல்லாம் உங்களுக்கு பிரியமா இருக்குன்னு நம்புகிறேன்.